வெல்கம் வீவர்ஸ். அது ஜூலை மாதம் 25ஆம் தேதி 2025 சென்னை கொளத்தூர் தண்டமால் நகர் 1வது தெருவை சார்ந்த முனிசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வீட்டுக்கு மேல் மாடியிலிருந்து கடந்த 4 நாளா யாருமே கீழே வரவே இல்லை. அதே மாதிரி கீழே இருந்து மேலே யாருமே போகவே இல்லை. அதோடு மட்டும் இல்லாம அன்னைக்கு சுமாரா காலை 9:30 மணி அளவில் அவருக்கு ஒரு விதமான கெட்ட வாடை வருது. இதனால அவர் சந்தேகமடைந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு ஒரு புகார் தெரிவிக்கிறாரு. அங்கு விரைந்து சென்று பார்த்த போலீஸ் ஆல்ரெடி கதவானது திறந்துக்கப்பட்ட நிலையில் இருந்ததால அவங்க உள்ள போனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு காத்திருக்கு. அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி சுமாரா அவங்களுக்கு வயசு ஒரு 32 வயசு இருக்கும். உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம குடலானது பிறப்புறுப்பின் வழியாக வெளியே வந்த நிலையிலும் நாக்கானது கடிக்கப்பட்ட நிலையிலும் அவங்க இறந்திருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய உடம்ப புச்சி தூக்குற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த உடம்பானது அழுகிய நிலையில் இருந்திருக்கு. ஸோ உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அட்டாப்சியில என்ன வருது அப்படின்னா, இறந்திருக்கக்கூடிய பெண்மணி சொன்ன மாதிரி 32 வயசு இருக்கும். அவங்க சாவதற்கு முன்பு மது போதையில் இருந்திருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம யாரோ ஒரு ஆண் நபர் அவங்களுடைய கழுத்து மேல மெரிச்சதால் தான் மூச்சு திணறி உயிர் போயிருக்கு. அவங்க இறப்பதற்கு முன்பே அவங்களுடைய வயிறு மேல ஓங்கி வச்சதால பிறப்பிருப்பின் வழியாக அந்த குடலானது வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பெண்மணி யாரு, இவங்கள யார் இது மாதிரி செய்தாங்க அப்படின்றத பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை கொளத்தூர் பகுதியில இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ போலீஸ் இந்த விசாரணையை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய வீட்டை போயிட்டு முழுவதுமா ஆய்வு செய்யறாங்க. அப்போ அங்க போலீஸுக்கு கிடைச்சது ஒரு செல்போன். அந்த செல்போன்ல பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி தன்னுடைய கழுத்துல சுமாரா ஒரு 3 சவரன் நகை கழுத்துல போட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய கையில ஒரு மோதிரம், அதோடு மட்டும் இல்லாம கொஞ்சம் பணமும் வச்சிருப்பாங்க போல. ஸோ இது எல்லாமே காணாம போயிருக்கு. அப்பதான் போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. யாரோ ஒரு திருடன் இந்த பெண்மணிய ரொம்ப நாள் நோட்டமிட்டுக்கிறான். இவங்க தனியா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு உள்ள புகுந்து இவங்க அந்த நகையை கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்கள கொன்று அந்த நகையை திருடிக்கின்னு போயிட்டான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க போலீஸ். இருந்தாலும் இன்னொரு விஷயத்துல இன்னொரு விதமா அவங்க யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அட்டாப்சில என்ன வருதுன்னா மது போதையில இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்போ மது போதையில இறந்திருக்கிறான்னா பாட்டில் ஏதாவது இருக்குன்னு இல்லையா? ஸோ அதே மாதிரி தேடிட்டு போனா பெட்டுக்கு கீழே 2 பாட்டில் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அப்போ 2 பாட்டில் இருக்கு அப்படின்னா அப்போ இவங்க ஒரு பாட்டில் குடிச்சிருக்கணும். யாரோ ஒரு நபர், அதுவும் இவங்களுக்கு தெரிந்த நபர் தான் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பானத்தையும் குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ கட்டாயம் இந்த பெண்மணிக்கு தெரிஞ்ச நபர் தான் இவங்கள குடிச்சு முடிச்சு அவங்க அதாவது பாலியல் ரீதியா அதாவது உறவை வச்சு பிறகு அவங்களை இது மாதிரி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்றது போலீஸ் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க. இப்போ இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் போறாங்க. அதே மாதிரி இந்த பெண்மணி யார், இவங்க எதிர்க்க இங்க வந்தாங்க அப்படின்ற இன்னொரு கட்ட விசாரணையும் போலீஸுக்கு காத்திருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த போன் கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த போன் வச்சு அந்த மொபைல் நம்பர் வச்சுதான் ஒரு விஷயமா கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது இந்த பெண்மணி இந்த ஒரு போன் மட்டும் யூஸ் பண்ணல, இன்னொரு மொபைல் போனையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மொபைல் போனையும் அந்த திருடன் தான் திருடிட்டு போயிருக்கிறான். சரிங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் போலீஸுக்கு கிடைக்குது. இப்போ அந்த மொபைல் நம்பர் வச்சு இவங்க யார்கிட்டலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை எடுக்கிறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்தா இந்த இறந்த பெண்மணி நாம நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண்மணி கிடையாது. பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்றது போலீஸுக்கு தெரிய வருது. நிறைய ஆண்களுடைய போன் நம்பர் இவங்க வாங்கி அவங்களுக்கு ஒரு ரேட் பேசி அவங்க எங்க கூப்பிடுறாங்களோ அங்க இந்த பெண்மணி போவாங்க போல. ஸோ அப்போ இவங்க ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்றது போலீஸுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது. இருந்தாலும் இந்த பெண்மணிக்கு வேற யாராவது அவங்களுடைய ரிலேஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ
அதை வச்சு இவங்க அடுத்த கட்ட விசாரணைக்கு மூவ் பண்றாங்க. இதற்கிடையிலே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி, சரிங்களா, கும்மிடிப்பூண்டி அந்த பகுதியில் இருந்து ஒரு நபர் கணேசமூர்த்தி, கிட்டத்தட்ட அவருக்கு 37 வயசு இருக்கும். அந்த நபர் என்ன பண்றார் அப்படின்னா, டிரைவர் வேலை செய்யக்கூடியவர். அவரு தன்னுடைய மனைவி இது மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கொளத்தூர் தனமா நகர் 1வது தெருவில் என்னுடைய மனைவி வந்து வசிச்சுட்டு வந்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கால் பண்ண கடந்த 2 நாளா கால் போச்சு, ஆனா எதிர்க்க எடுக்கவே இல்லை. பிறகு அந்த போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஆக்சுவலா ரொம்ப தூரத்துல ஒரு லாரி டிரைவர் போல, லாரி ஓட்டிட்டு போறாரு போல. அது மாதிரி இருக்க அவங்களுடைய நண்பர்கள் 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. தேவ சகாயம் அப்புறம் இன்னொரு நபர், அவங்க 2 பேரும் அவங்க வீட்டாண்ட போயிட்டு பார்த்தா அங்க இந்த பெண்மணிக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அவங்க உடனே கணேசமூர்த்தி, அதாவது அந்த இறந்த பெண்மணி சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய கணவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போற, அவங்களுடைய மனைவி வந்து இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி. இதனால அவரும் விரைந்து வந்து பார்க்கறாரு. விரைந்து வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி ஆல்ரெடி வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தன்னுடைய கணவனுக்கே தெரிய காணும், சரிங்களா. இப்போ இந்த கணேசமூர்த்திக்கும் இந்த இறந்த பெண்மணிக்கும் ஆக்சுவலா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இலங்கையை சார்ந்தவர்கள். அங்கே இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 ஆண் மகன்களும் பிறந்திருக்கிறாங்க. அங்கிருந்து அகதியா வந்த அவங்க திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அந்த பகுதியில இலங்கை அகதிகள் முகாம்ல தான் வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி வசிச்சுட்டு வரும்போது அடிக்கடி கணவன் மனைவிக்கும் இடையே சண்டை வந்திருக்குது. அது மாதிரி வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இறந்த பெண்மணி தன்னுடைய 2 மகன்களையும் அழைச்சிட்டு, ஆக்சுவலா அவங்க பேரு சரஸ்வதி, அவங்க 2 மகன்களையும் அழைச்சிட்டு கொளத்தூர் தனமால் நகர் 1வது தெருவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அங்க வந்து வாடகை வீட்டு எடுத்துட்டு தங்கி இருக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய கணவனை வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று போயிட்டு கட்டாயம் தன்னுடைய கணவனை அவங்க சந்திச்சுட்டு வருவாங்களாம். அது மாதிரி சந்திட்டு வரும்போது கடைசி வாரம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய 2 மகன்களையும் அவங்களுடைய கணவனாண்டி, அதாவது கணேசமூர்த்தியாண்டியே விட்டு வந்திருக்கிறாங்க. விட்டு வந்து இவங்க ஒரு நபருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நபர் தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி உல்லாசத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் நபர் எப்போ வீட்டில் இல்லையோ அப்பொழுது, அதை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்மணின்னு சொல்லி பல நபர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவங்களா கூட உல்லாசத்தில் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த இறந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அவங்க. இப்போ இது எல்லாமே தன்னுடைய கணவனுக்கு தெரிய போகுது. அப்போ என்னுடைய மனைவி தரம் கட்டவளா அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ போலீஸுக்கு அவங்களுடைய கணவனை கண்டுபிடிச்சாச்சு. அந்த கொலை பண்ணவன் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஒவ்வொரு மொபைல் நம்பரா போலீஸ் செக் பண்ணிட்டே வராங்க. அது மாதிரி செக் பண்ணிட்டே வரும்போது ஒரு நபர், அவர் வந்து மத்திய பிரதேசம் கான்பூர், அந்த பகுதியை சார்ந்த முகமது அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு 37 வயது நிரம்பியவருடைய மொபைல் நம்பருக்கு கால் போது அவர் எடுத்து, நான் தான் அன்சாரி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. போலீஸ், உங்களை நாங்கள் உடனடியாக கைது பண்ணணும், உங்ககிட்ட விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னையே நீங்க கைது பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் நாடகம் போட்டுக்கிறாரு. இருந்தாலும் போலீஸ் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா கட்டாயம் இவர் தான் அந்த கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க. அவரை இங்கிருந்து மத்திய பிரதேசம் போயிட்டு கைது பண்ணல, அவரை சென்னையிலே கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சலவை தொழில், அதாவது சோப்பு கம்பெனில தான் ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரு. அது மாதிரி சோப்பு கம்பெனில அவர் வேலை செய்யும் போது அந்த பகுதியில இவங்க யாரு, இறந்த சரஸ்வதி போறது வர்றது அது மாதிரி இருக்க முதல்ல 2 பேருடைய மொபைல் நம்பர் பரிமாறி இருக்கிறாங்க. பிறகு லேசா இரவு டைம்ல மொபைல்ல பேசி இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் தன்னுடைய மகன்கள் பள்ளிக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த டைம்ல அன்சாரிய தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சிருக்கிறாங்க சரஸ்வதி. இவங்க 2 பேரும் உல்லாசத்தில் இருக்கிறது அப்படியே கள்ள காதலா மாறி இருக்கு. இதுல சரஸ்வதி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரஸ்வதி தனக்கு திருமணம் ஆனதும் தன்னுடைய
மகன்கள் இருப்பதும் இவங்களுக்கு, அதாவது அன்சாரிக்கு சுத்தமா மறைச்சிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம கணேசமூர்த்தி யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் என்னுடைய அண்ணன், இவங்க 2 பேரும் என்னுடைய அண்ணனுடைய பசங்க தான் அப்படின்னு சொல்லி ரூட்டே மாத்தி விட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த அன்சாரி இந்த பெண்மணி ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ கடந்த 2 மாதமா இந்த பெண்மணி அன்சாரியா கூட குடும்பமே நடத்திருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் எல்லாரையும் இவங்க நம்பவும் வச்சிருக்கிறாங்க, நாங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எப்பெல்லாம் அந்த பசங்க வீட்டில் இருக்குதோ அப்பெல்லாம் அன்சாரி அங்க இருக்க மாட்டாரு. எப்பெல்லாம் அந்த 2 மாணவர்களும் வீட்டில் இல்லையோ அப்போ மட்டும் அன்சாரி குடும்பம் நடத்தியிருப்பாரு. ஸோ இது மாதிரி இருக்க அங்க இருக்கக்கூடிய இந்த முனிசாமி மற்றும் அக்கம் பக்கத்தினர் எல்லாமே ஆமா இவங்க உண்மையாலே கணவன் மனைவி தான் போல அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த அன்சாரியை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாம், ஜூலை மாசம் 21ஆம் தேதி நானும் சரஸ்வதியும் அந்த வீட்டில் தான் இருந்தோம். அது மாதிரி இருக்கும்போது சரஸ்வதிக்கு ஓயாம போன் கால் வந்துட்டே இருந்தது. அது மாதிரி வந்ததால எனக்கு அவள் மீது சந்தேகம் வந்தது. ஒரு பெண்ணுக்கு யாரோ ஒரு நபர்கிட்ட இருந்து கால் வரலாம், ஆனா பல நபர்கள் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னா அந்த பெண் ஏதோ ஒன்று மூடி மறைக்கிறா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நான் போனேன். ஸோ அப்போ இவங்களுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய கணேசமூர்த்தி தான் அடிக்கடி கால் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்தில் நான் யார் இந்த கணேசமூர்த்தி, எதுக்கு உனக்கு ஓயாம கால் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ நினைக்கிற மாதிரி கணேசமூர்த்தி என்னுடைய அண்ணன் கிடையாது, என்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதுமே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் அங்க மாசம் வெறும் 12,000 ரூபாய் சம்பாதிச்சு இவளுக்கு தான் நான் கொடுத்தேன். என்னுடைய குடும்பத்தை கூட நான் பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 8 மாசமா அவங்களுக்கு இந்த தொடர்பு இருந்திருக்கு. 8 மாசமா என்னுடைய வீட்டுக்கு நான் சம்பளம் அனுப்பவே இல்லை. அது எல்லாத்தையுமே இவகிட்ட தான் கொடுத்தேன். இவ தான் என்னுடைய பணத்தை எல்லாமே கரைச்சிட்டா. அதோடு மட்டும் இல்லாம தனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்கன்னு, தனக்கு திருமணம் ஆயிடுச்சும். ஸோ இது எல்லாமே என்கிட்ட மூடி மறைச்சிட்டா. இது எல்லாத்தையும் விட மீறி இவங்க பாலியல் தொழில் செய்யறதே என்கிட்ட மூடி மறைச்சிட்டா. அதுதான் எனக்கு பயங்கரமான வலியை கொடுத்தது. இது மாதிரி ஒரு பெண் இருக்கவே கூடாது, இவங்களை கட்டாயம் நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற நான் ஒரு முடிவுக்கு போனேன். அன்று ஜூலை மாசம் 21ஆம் தேதி கரெக்டா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் அவங்க வீட்டுக்கு போனேன். இந்த சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க கிடையாது. அவங்களுக்கு குடி போதை, கஞ்சா, இது மாதிரி எல்லா போதை சம்பந்தமான எல்லா கெட்ட பழக்கமே அவங்களுக்கு இருந்தது. இதை நான் சாதகமா பயன்படுத்தி அவங்களுக்கு நான் மது பாட்டில் வாங்கி வந்து கொடுத்தேன். அவளும் குடிச்சா, நானும் குடிச்சேன். 2 பேரும் உடலுறவில் ஈடுபட்டோம். அப்பதான் எனக்கு இவன் செஞ்ச துரோகம் மைண்டில் வந்ததால உடனே அவளுடைய கழுத்து மேல காலை ஏறி மிரிச்சேன். அதோடு மட்டும் இல்லாம எனக்கு ஆத்திரம் தீர அளவுக்கு அவங்களுடைய வயிறு மேல எட்டி உதைச்சேன். அது மாதிரி உதைக்கும் போதுதான், அதாவது உடலுறவு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதன் வழியாக குடலானது வெளியே வந்து விட்டது. அவங்களுடைய நாக்கானது வெளியே தள்ளப்பட்ட நிலையில் துடிச்சு அங்கேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. பிறகு நான் அங்கிருந்து அவங்க போட்டிருந்த அந்த 3 சவரன் நகை, கை மோதிரம் மற்றும் செல்போன், இது எல்லாமே நான் அங்கிருந்து எடுத்துட்டு எப்படியாவது இங்கிருந்து நான் தப்பிச்சு மத்திய பிரதேசம் போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். என்கிட்ட இப்பொழுது பணம் பற்றாக்குறை காரணமாக என்னால மத்திய பிரதேசம் போக முடியல. ஸோ இன்னும் ஓரிரு நாட்கள் இருந்திருந்தால் நான் கட்டாயம் மத்திய பிரதேசத்துக்கு போயிட்டு இருப்பேன். ஆனா அதற்குள்ளே போலீஸ் என்ன கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சமுதாயத்துல ஒரு பெண் பண்ண தவறால எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்கன்றது பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பெண் மட்டும், நான் தொடக்கத்தில் இந்த ஸ்டோரி படிக்கும்போது, ஸோ இது ஸ்டோரினா உண்மை சம்பவம் தான், இது படிக்கும்போது அந்த பெண்மணி தான் ரொம்ப பாவம், படுபாவி. அவ எப்படி அடிச்சிருந்தா, எப்படி வயிறு மேல உதைச்சிருந்தா குடலெல்லாம் வெளியே வந்திருக்கும், படுபாவி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பார்த்தேன். பிறகு அந்த ஸ்டோரி முழுசா படிச்ச பிறகுதான் எனக்கு தெரியுது, அவன் அந்த பெண்மணிக்கு சரியான தீர்ப்பு தான் கொடுத்திருக்கிறான். தன்னை தொட்டு தாலி கட்டின கணவனுக்கு உண்மையா இல்ல, தான் வயிற்றில் பிறந்த 2 ஆண் மகன்களுக்கும் உண்மையா இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு
கள்ள காதலனோடு வாழற அப்படின்னா அவனுக்கும் உண்மையா இல்ல, ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற ஆண்களோடு பங்கு போட்டு கொண்டு யாராவது ஒரு நபரோடு அதாவது உண்மையா இருக்குன்னு இல்லையா, யாருக்காவது உண்மையா இருக்குன்னு இல்லையா, எந்த நபர்கிட்டயுமே அவங்க உண்மையாவே இல்லை. ஆகையினால்தான் இப்போ அவங்க இந்த உலகத்திலேயே இல்லை. சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க இந்த இறந்த சரஸ்வதி பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.